பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். அனைவரும் கண்களை ஜெபம் செய்வோம். திரியேக பராபரனாகிய கர்த்தாவே, தேவனுடைய மேய்ச்சலும் ஆடுகளும் பிள்ளைகளும் ஆகிய நாங்கள் உடைய சன்னதிக்கு முன்பாக பணிந்து ஆராதனை செய்து உடைய திருவசனத்தை கேட்டு படித்து கிருபையும் ஆசீர்வாதத்தையும் அடைபடி இங்கே கூடி வந்திருக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் ஆத்தோ பஸ்தாத்தோடு உடைய திருவசனத்தை கேட்டு அதை நன்றும் சர்ப்பணமான இருதயத்தில் காத்து பொறுமையோடு கனி கொடுக்கும்படியாக எங்களுக்கு அனுக்கிரகம் செய்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஒன்றான இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமென். ஆராதனை நாமமாக கீர்த்தனையில் 2 முதல் 2 கவிகளை பாடுவோம். ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே, அளவில்லா இயேசு நமக்கு அளித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ அனுதின ஜீவியத்தில். ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே, அளவில்லா இயேசு நமக்கு அளித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ அனுதின ஜீவியத்தில். ஆத்துமமே முழு உள்ளமே உன்னாற்புத தேவனை தோத்தாடி பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரதி பெருவெள்ளமே. அல்லேலூயா, பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரதி பெருவெள்ளமே. கருணையாயிருவரை கைவிடாமலே கண்மணி போடமை காத்தாரே. கவலைகள் போற்றி கண்ணீர் துடைத்தார், கருத்துடன் பாடிடுவோம். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னார் புத தேவனை தோத்தாரி பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரதி பெருவெள்ளமே. அல்லேலூயா, பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரதி பெருவெள்ளமே. கடையிலே படுத்து உறங்கினாலும் கடுப்புயல் அடித்து கவிழ்ந்தாலும் கடலையும் காற்றையும் அமர்த்தியம்மை காத்தாரே. அல்லேலூயா. ஆத்துமமே முழு உள்ளமே உன்னாற்புத தேவனை தோத்தாரி பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரதி பெருவெள்ளமே. அல்லேலூயா, பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரதி பெருவெள்ளமே. இந்த காலம் குறிக்கப்பட்டிருக்கிற ஞான சங்கீதங்களின் புஸ்தகம், அது 139ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம் தொடங்கி 23ஆம் வசனம் உடைய முறையாக வாசிப்போம். சங்கீதம் 139 13ஆம் வசனம் தொடங்கி 23ஆம் வசனம் உடைய. நீர் என் உள்ளிந்தரங்களை கை கொண்டிருக்கிறீர், என் தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றினீர். நான் பெருமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டீர்களால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும். நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாயிடத்திலே விசித்திரமான வினோதனாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. என் கருவிலுடைய கண்கள் கண்டது, என் அவயவங்களில் ஒன்றாயிலும் இல்லாத போதே அவைகள் அவைகள் உருவேற்பு நாட்களும் ஒரு புத்தகத்தில் எழுதியிருந்தது. தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம். அவைகளை நான் எண்ணப்போனால் மலையை பார்க்கிலும் அதிகமாம். நான் விழிக்கும் போது என் மட்டையே இருக்கிறேன். தேவனே, நீர் துன்மார்க்கரை அழுத்ததினால் நலமாயிருக்கும். இரத்த பிரியரே, நீங்கள் என்னை விட்டு அகன்று போங்கள். அவர்கள் உம்மை துன்மார்க்கமாய் பேசுகிறார்கள், உம்முடைய சத்துருக்கள் உமது நாமத்தை வீணாக வணங்குகிறார்கள். கர்த்தாவே, உம்மை பயக்கிறவர்களை நான் பகையாமலும் உமக்கு விரோதமாய் எழுப்பினவர்களை
அருவருக்காமலும் இருப்பேனோ? முழு பகையாய் அவர்களை பகைக்கிறேன். அவர்களிடத்தில் பகைகளாக எண்ணுகிறேன். சேர்ந்து படிப்போம். தேவனே, உன்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும் என்பது. ஆமென். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலிருந்து போல இப்பொழுதும் சதாகாலம் இருக்கிறபடியே. ஆமென். நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. திருத்துவ பண்டிகைக்கு பின்வருகிற 7ஆம் ஞாயிற்றுக்கிழமை ஆகிய இந்த நாளில் நம்முடைய தியானத்திற்கென்று, நம்முடைய சிந்தனைக்கென்று நம்முடைய திருச்சபையால் கொடுக்கப்பட்டிருக்கிற வேத பகுதியை வாசித்து அதன் பேரில் நாம் தியானிக்கலாம். அது பரிசுத்த மார்க்கு என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 9 வசனங்கள். மார்க் 8 வசனங்கள் 1 முதல் 9 வரை. அந்த நாட்களிலே திரளான ஜனங்கள் கூடி வந்திருக்கையில் அவர்கள் சாப்பிடுவதற்கு ஒன்றுமில்லாத போது இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷரை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன், இவர்கள் இப்பொழுது என்னிடத்தில் தங்கி இந்த 3 நாளாய் சாப்பிட ஒன்றுமில்லாது இருக்கிறார்கள். இவர்களில் சிலர் தூரத்திலிருந்து வந்தவர்களாகையால் நான் இவர்களை பட்டினியாய் வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியில் சோர்ந்து போவார்களே என்றார். அதற்கு அவருடைய சீஷர்கள், இந்த வனாந்திரத்தில் ஒருவன் எங்கே இருந்து அப்பங்களை கொண்டு வந்து இத்தனை பேர்களை திருப்தியாக்க கூடும் என்றார். அதற்கு அவர், உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார். அவர்கள் 7 அப்பங்கள் உண்டு என்றார்கள். அப்பொழுது அவர் ஜனங்களை தரையிலே பந்தி இருக்க கட்டளையிட்டு அந்த 7 அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி சீஷரிடத்தில் கொடுத்தார். அவர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள். சில சிறு மீன்களும் அவரிடத்தில் இருந்தது. அவர் அவைகளையும் ஆசீர்வதித்து அவர்களுக்கு பரிமாறும்படி சொன்னார். அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 7 கூடை நிறைய எடுத்தார்கள். சாப்பிட்டவர்கள் ஏறக்குறைய 4000 பேராய் இருந்தார்கள். பின்பு அவர் அவர்களை அனுப்பிவிட்டார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, 5000 பேரை போஷித்த பகுதி 4 நற்செய்திகளிலும் இருக்கிறது. ஆனால் இந்த 4000 பேரை போஷித்த இந்த வேத பகுதியானது மார்க் 8லும் மத்தேயு 15லும் வருகிறது. மற்ற 2 இல்லை. இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு மந்திரவாதியைப் போல மாயஜால வித்தைகளை செய்து பணம் புகழ் சம்பாதிக்கிறவர் அல்ல, சம்பாதிக்கும்படியாய் செல்கிறவரும் அல்ல. அவர் ஜனங்கள் மீது எப்பொழுதுமே பட்சபாதம் பரிவு கொள்கிறபடியினால் அவர் மனதுருகி தம் ஜனங்களின் தேவைகளை சந்திக்கிறவராய் இருக்கிறார். அவர் இரக்கமுள்ள ஆண்டவர் என்பதை வெளிப்படுத்துகிறார். ஆண்டவரிடத்தில் இரக்கம் உண்டு, பட்சபாதம் உண்டு, பரிவு உண்டு என்றால் ஒரு தாய் வயிற்றில் பிறந்தவர்கள் தங்களுக்குள் காட்டிக்கொள்ளும் அன்பின் அடையாளம் தாய் பிள்ளைகளுக்கு காட்டும் அன்பு. கர்த்தர் கட்டளையின்படி நட நீ பிழைப்பாய் என்று எசேக்கியேல் தீர்க்கன் சொல்லுகிறார். கர்த்தருடைய கட்டளையின்படி அல்லது வார்த்தையை கேட்பதற்கு சாவதானமாய் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் போஷிக்கிறவராய், வழிநடத்துகிறவராய், பட்சபாதம் கொண்டு மனதுருகிற தேவனாய் இருக்கிறார். இன்று நாளுடைய செய்தியை 3 தலைப்புகளிலே சிந்திக்கலாம். 1, மனதுருகும் தெய்வம். 2வது, போஷிக்கும் தெய்வம். 3வது, பெருக செய்யும் தெய்வம். மனதுருகும் தெய்வம், கடவுள், தேவன், கர்த்தர் மனதுருகிறவராயிருக்கிறார். அவர் God is a compassionate God. மனதுருகிற ஆண்டவர். நாம் வணங்கும், நாம் ஆராதிக்கும் தேவனின் குணமே இரக்கம்தான், மனதுருக்கம்தான், பட்சபாதம் தான், பரிவு காட்டுகிறவர் தான். மனுக்குலத்தின் மீது அன்புள்ள தெய்வமாகவே காணப்படுகிறார். ஆண்டவர் 2ஆம் வசனத்தை பாருங்கள். ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லி அடுத்த வார்த்தை சொல்லுகிறார், இவர்கள் என்னிடத்தில் 3 நாட்களாய் சாப்பிட ஒன்றுமில்லாது இருக்கிறார்கள். இவர்களை அனுப்பிவிட்டால் வழியில் சோர்ந்து போவார்களே என்று ஆண்டவர் ஒரு கேள்வியை 3ஆம் வசனத்திலே கேட்கிறார். கர்த்தர் வியாதியஸ்தர்கள், நோயாளிகள், பிணியாளிகள், கஷ்டப்படுகிறவர்கள் மீது எப்பொழுதுமே இரக்கமுடைய ஆண்டவராகவே இருக்கிறார். மத்தேயு 9:36 சொன்னால், திரளான ஜனங்களை கண்டு மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல
இருக்கிறார்களே என்று யோசித்து அவர்கள் மேல் மனதுருகினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதே. அது மாத்திரமல்ல, யாத்திராகமங்களின் புஸ்தகத்தில் 20ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனத்தை கூட வாசிக்கிற பொழுது கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற, வாஞ்சையாய் இருக்கிற, கவனமாய் இருக்கிற, சாவதானமாய் இருக்கிற, விரும்புகிற, காத்திருக்கிற, ஏங்குகிற, கெஞ்சுகிற பிள்ளைகளுக்கெல்லாம் 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறார். யாத்திராகமம் 20:6 அப்படித்தான் சொல்லுகிறார். நான் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பேனேயானால் எனக்கு ஆண்டவர் 1000 தலைமுறைக்கு இரக்கம் பாராட்டுகிறவர், என் மீது மனதுருகுகிறவர், பட்சபாதம் உள்ளவராயிருக்கிறார். ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒன்றே ஒன்றுதான், ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய், ஆண்டுடைய வார்த்தைக்கு வாஞ்சையோடு கூட கவனமாய் காத்திருக்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஏசாயா 30ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனத்திலும் கூட கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் அனைவரும் பாக்கியவான்கள், மனம் உருகும்படி கர்த்தர் எழுந்திருப்பார் என்று ஏசாயா சொல்கிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிற அனைவரையும் பாக்கியவான்கள் என்று சொன்ன ஏசாயா தீர்க்கன் மனதுருகும்படி கர்த்தர் எழுந்திருக்கிறார், எழுந்திருப்பார், உதவி செய்வதற்கு அவர் உற்சாகம் உள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்கிறார். அது மாத்திரமல்ல, லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் 11 முதல் 15 வரைக்கும் நீங்கள் வாசிப்பீர்களானால், நாயினூர் விதவிக்கு ஒரே மகன் அவன் மரித்து போனான். ஆண்டவர் 13ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தர் அவன் மேல் மனதுருகி, அவள் மேல் மனதுருகி, அழாதே என்று சொல்லி உயிரோடு அவனை எழுப்பி தன்னுடைய தாயினிடத்தில் கொடுத்தார். எத்தனை பெரிய அற்புதம்! கர்த்தரை நம்புகிறவர்களை, கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களை, கர்த்தரை தவிர வேறு விருப்பமில்லை என்று சொல்லுகிறவர்களை, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறவர்களை என் தேவன் ஒரு காலம் கைவிடுகிற தேவன் அல்ல, கைவிடாத தேவன். என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது என்று கர்த்தர் சொல்கிறார். ஓசியாவிலே 11ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனத்தில் என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது. அப்படியானால் ஆண்டவருடைய அந்த உந்துதல், எழுப்புதல் எல்லாமே மற்ற மக்கள் மீது, மிருக ஜீவன் மீது அல்ல, மனிதன் மீது அதிகமாக இரக்கம் பாராட்ட, இரக்கத்தின் வழியாய் பொங்குகிற தேவனாய் இருக்கிறார் என்பதை நீங்கள் நானும் பார்க்கலாம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மனம் திருந்தி வந்த இளைய மகனை எப்படி தகப்பன் ஏற்றுக்கொண்டார், அதை போல உங்களையும் என்னையும் கூட நாம் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாய், கடவுளிடத்திலே திரும்புகிறவர்களாய், நம்முடைய குறைகள் குற்றங்களை எல்லாம் விட்டுவிட்டு ஆண்டவரை நோக்கி பார்ப்போமையானால் கர்த்தர் கண்டிப்பாய் நம்மீது எந்த நிலையிலும் இரக்கம் பாராட்டி மனதுருகுகிற தேவனாய் இருக்கிறார் என்பதை நீங்கள் நானும் உணர்ந்து கொள்ளலாம். இரண்டாவது காரியம், கர்த்தர் போஷிக்கிறவர், போஷிக்கும் கர்த்தர், போஷிக்கும் தேவன். இன்றைக்கு ஒரு நாள் நான் திருச்சி பட்டணத்தில் போய்கொண்டிருந்த பொழுது 2 வீலரில் எனக்கு முன்பாக ஒரு ஆட்டோ போய் கொண்டிருந்தது. நான் எப்பொழுதும் ஆட்டோவுக்கு பின்னாலே போடுகிற வசனங்களை, வார்த்தைகளை எதுவாக இருந்தாலும் படிக்கிற வழக்கம் இடத்தில் உண்டு. அப்படியாய் ஒரு ஆட்டோவில் பார்த்தேன், மனிதனை கடவுள் உயிரோடு படைத்தது நல்லதுதான், மனிதனை கடவுள் உயிரோடு படைத்தது நல்லதுதான், ஆனால் வயிறோடு படைத்ததுதான் நல்லதல்ல என்று போட்டிருந்தார். வயிறோடு படைத்தது நல்லதல்ல, வயிறே இல்லாம படைச்சிருந்தா ரொம்ப நல்லா இருக்குன்னு அந்த ஆட்டோக்காரர் போட்டிருந்தார். ஆனால் நமக்கு வயிறை கொடுத்த ஆண்டவர் நம்முடைய பசியிலே, நம்முடைய தேவைகளிலே, நம்முடைய தேவைகளையும் பசியையும் சந்திக்கிறதே. அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், இவர்களை நான் பட்டினியாய் வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியில் சோர்ந்து போவார்களே. அப்ப அந்த வயிற்றுக்கு என்ன காரியம்? போஷிக்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் நமக்கு செழிப்பான தேசத்தை கொடுத்துள்ளார். இந்த தேசத்தில் என்ன வளம் இல்லை, என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், இந்த தமிழ்நாட்டில். உழைக்க பிழைக்க வழி இல்லையா, வாய்ப்பு இல்லையா? அதைத்தான் ஏசாயத்திற்கு சொன்னான். ஏசாயா 58ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தில், கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும் கூட உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவார், உன் எலும்புகள் எல்லாம் நிறமுள்ளதாக்குவார். உங்களுடைய உடம்பை குறித்து கவலைப்படுகிற தேவன், போஷிக்கிற தேவன், நித்தமும் உங்களை நடத்துகிற தேவன். வறட்சியான காலங்கள் கூட வரட்டும்,
ஆத்துமாவை திருப்தியாக்குகிற என் ஆண்டவர் எலும்புகளை எல்லாம் இனத்தோடு வைக்கிற ஆண்டவராய் இருக்கிறார் என்பதை நீங்கள் நான் பார்க்கலாம். இன்னைக்கு ஒவ்வொரு தேசத்திற்கும் ஒரு சிறப்பு உண்டு. ஆப்பிரிக்காவிலே சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போவீங்களானால் தங்கம், அவர்கள் அங்குள்ள மக்கள் எல்லாம் கருப்பு, ஆனால் அவர்கள் வெட்டி எடுக்கிற அனைத்தும் தங்கம். ஒரு வாய்ப்பு இருக்கு. மலேசியாவுக்கு போங்கள் ரப்பர், இந்தோனேஷியாவுக்கு போங்கள் நிலக்கரி, ஆஸ்திரேலியாவுக்கு போங்கள் நிலக்கரி, இந்தியாவில் நிலக்கரியும் இருக்கிறது. எல்லா விதமான வளத்தையும் ஒவ்வொரு தேசத்திற்கும் என் கர்த்தர் கொடுத்து வைத்திருக்கிறார். அரபு தேசத்திலே பெட்ரோலையும் டீசலையும் ஆயிலையும் கொடுத்த என் ஆண்டவர் எல்லா நாடுகளுக்கும் ஒவ்வொரு வளமையை அருளி இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷத்தில் 12ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, 1260 நாட்கள் போஷிக்க இடம் ஆண்டவரால் உண்டாக்கப்பட்டது என்று போடப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் வேதம் சொல்லுகிறது, 12ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போமையா? நான் வாசிக்கிட்டேன். 12:6 சொல்கிறது, ஸ்திரீயானவள் வனாந்திரத்துக்கு ஓடிப்போனால் அங்கே 1220 நாளளவும் அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயது. 1260 நாட்கள் போஷிப்பதற்கு அந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல இடத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், ஆனால் ஒரு வருஷத்துக்கு 365 நாட்கள் கர்த்தர் உங்களையும் என்னையும் போஷிக்கிறவராய் வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிறார் என்பதை ஒரு காலம் நாம் மறந்துவிடக்கூடாது. 1 ராஜாக்களின் புத்தகத்திலே 17ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 5 வரைக்கும் வாசிப்பீர்களானால், எலியா தீர்க்கதரிசியை காகத்தை கொண்டு கர்த்தர் போஷித்தார். காகம் யாருங்க? அடுத்தவங்களை ஏமாத்தி புடுங்கி சாப்பிடுற குணமுடைய ஒரு காகத்தை, ஒரு பறவையை என் கர்த்தர் காகத்துக்கு, அது முக்கியமா காகத்துக்கு பிடிச்ச அந்த துண்டு, கறி துண்டு சாப்பாடு ஏதோ கொண்டு போய் கொடுக்கிற அளவிற்கு ஏமாற்றி பிழைக்கிற, திருடி பிழைக்கிற காக்கை கூட்டத்தை ஆண்டவர் கொண்டு போஷிக்க எலியாவை போஷிப்பாரானால் கர்த்தரால் கூடாத காரியம் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. கர்த்தர் போஷிக்கிறார், போஷிப்பார். எப்படி வேண்டுமானால் தம் பிள்ளைகளை குறிப்பிட்டு வேண்டுகிறதற்கு மேலாக, எண்ணுகிறதற்கு மேலாக என் தேவன் போஷிக்க வல்லவராயிருக்கிறார். ஒவ்வொரு நாள் யாருங்க நான் பட்டினியா கிடந்தேன், ஆண்டவரை கும்பிட்டதுனால நான் பட்டினியா கிடையாது சொல்ல முடியுமா? முடியாது. ஆண்டவர் போஷிக்கிறவராயிருக்கிறார். அப்படித்தான் இந்த இடத்திலும் கூட 4000 பேருக்கு உணவை பரிமாறினவராயிருக்கிறார். பரிமாறினவர் 4000 பேர் அமர்ந்திருந்தார்கள் என்றால் சாப்பிட்டார்கள். எனவே கர்த்தர் போஷிக்கிறார். 3வது காரியம், பெருக செய்யும் தேவன். God will increase your wealth, make you surplus. God will increase your wealth and make you surplus. பெருக செய்கிற தேவன். இன்றைக்கு உலகத்தில் எங்கு பார்த்தாலும் வாழ்க்கையில மனிதன் எவ்வளவு சம்பாதித்தாலும் அவனுக்கு போதவில்லை. ஆனால் கர்த்தரை நீங்கள் நம்புவீர்களானால் God will increase your wealth and make you surplus. அற்புதங்கள் பலவிதம். ஆசீர்வாதமான அற்புதம், பெருகும் அற்புதம், சுகமளிக்கும் அற்புதம், மந்திரவாதிகளுடைய மந்திரத்தை எடுக்கும் அற்புதம், பிசாசின் கிரியைகளை அழிக்கிற அற்புதம் என பல அற்புதங்களை காணலாம். இங்கு பெருக செய்கிற அற்புதம். வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், வேதம் சொல்லுகிறது, மத்தேயு நாம் வாசிக்கிறோம், அவர்கள் 8ஆம் வசனம் 8:8 அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள், மீதியான துணுக்குகளை 7 கூட நிறைய எடுத்தார். பாருங்க, ஒன்றுமில்லாத இடத்துல சிறு கொஞ்சம் அப்ப இருக்குன்னு சொன்னாங்க, கொஞ்சம் மீன் இருக்குன்னு சொன்னாங்க. கர்த்தர் அதெல்லாம் பத்தி கவலைப்படல, இருக்கிறத எடுத்துருவா என்று சொல்லி கடவுள் என்ன செய்தார் என்று சொன்னால், அவர் 7 கூடை நிறைய மீதிப்பட்டது. பெருக செய்கிறது. நீ கொஞ்சத்திலே உண்மை உள்ளவனாய் இருப்பாயானால் ஆண்டவர் அநேகத்தின் பேரில் உன்னை அதிகாரியாய் வைப்பேன் என்று சொல்லியிருக்கிறாரே. அப்படியானால் நீ ஆண்டவரை கொஞ்சத்திலே நம்பி விசுவாசித்து போற்றி வணங்கி துதிப்பாயானால் கர்த்தருனை கண்டிப்பாய் அநேகத்துக்கு அதிகாரியா, அநேகத்தை பெற்றுக்கொள்ளும்படியா நீ எதிர்பார்க்கிறதுக்கு மேலான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க வல்லவராகவே இருக்கிறார்.
ஒன்று ராஜாக்களின் புஸ்தகத்திலே 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 14 வரைக்கும் வாசித்து பார்த்தால் அதில் வேதம் சொல்கிறது, எலியா தீர்க்கன் பெருக செய்த அற்புதத்தை நாம் பார்க்கிறோம். அதிலே 11ஆம் வசனம் சொல்கிறது, கொண்டு வர அவள் போகிற போது அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றார். அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் களையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன், இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுகிறதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்று சொன்னான். கொஞ்சம் தான் இருக்குது, மாவும் எண்ணெயும். 2 குச்சி எடுத்துட்டு போய் அதை செஞ்சு அடை சுட்டு பிள்ளையும் அவனும் சாக போறோம் என்று சொன்னால், அப்பொழுது அவள் இடத்தில் சொன்னான், நீ முதலாவது எனக்கு அடை பண்ணி கொண்டு வா என்று சொன்ன பொழுது அவள் கேட்டாள். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படியே ஆயத்தப்படுத்து, ஆனாலும் முதலில் அதில் எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி இடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணி கொள்ளலாம் என்று சொன்னார். முதல்ல எனக்கு சின்ன அடையை கொண்டாந்து கொடு, இருக்கிறதில்ல என்று சொன்ன உடனே அவள் கொடுத்தாள். இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியருக்கு உதவுகிறவர்கள், ஊழியனை மதிக்கிறவர்கள், ஊழியர்களை கனம் பண்ணுகிறவர்கள், உபசரிக்கிறவர்களை கர்த்தர் பெருகு செய்கிறவராயிருக்கிறார். ஆண்டவர் சொன்னார், நீ ஒரு வீட்டுக்கு போ, ஊழியக்காரர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், ஒரு வீட்டுக்கு போ, அந்த வீட்டிலே போய் உட்கார்ந்து எல்லாம் செய். உன்னை மதித்தால், உன்னை ஏற்றுக்கொண்டால் அந்த வீட்டிலே நீ கொடுக்கிற ஆசீர்வாதம் தங்கும். இல்லை என்றால் நீ வெளியிலே வந்து காலை தட்டுவாயானால் அவனுடைய ஆசீர்வாதம் எல்லாம் ரோட்டிலே குட்டுவிடும் என்று சொல்லியிருக்கிறார். எப்படிப்பட்ட ஒரு நிலை! எலியா தீர்க்கன் பெருகு மறுப்பதும் செய்தான். அந்த விதவை செய்து வந்து கொடுத்தால் அவன் சாப்பிட்டான். பிற்பாடு என்ன செய்தான் என்று சொல்லி நாம் கேட்போமையானால், ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தர் எலியாவை கொண்டு, அவன் சொன்னால், கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொன்னான். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தால் அவளும் இவனும் அவள் வீட்டார் அநேக நாள் சாப்பிட்டார். அவள்கிட்ட இருந்தது ஒரு அடை செய்யறதுக்கு தான் மாவு இருந்துச்சு, ஒரு அடை சொல்றதுக்கு தான் எண்ணெய் இருந்துச்சு. 2 குச்சியை பொறுக்கிட்டு வந்து அடையை செய்து அவளும் தன்னுடைய மகனும் சாப்பிட்டு சாக வேண்டும் என்றிருந்தாள். சாக வேண்டியவர்களை பிழைக்க வைத்த தேவன், நீண்ட ஆயுளை கொடுத்த என் ஆண்டவர், ஆயுளை பெருக செய்த என் ஆண்டவர். அது மாத்திரமல்ல, எலியா தீர்க்கன் சொன்னபடியே அவருடைய கலசத்தில மா குறைவுபடவில்லை, எண்ணெய் தீர்ந்து போகவில்லை என்று சொன்னாரே. அப்படியானால் அந்த பஞ்சம் தீரு மட்டுமாய் ஆண்டவர் அவளை ஆசீர்வதித்தார், பெருக செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகத்தில் 36ஆம் அதிகாரத்தில் 37ஆம் வசனத்தை வாசிப்போமேயானால், கேள், ஜெபி, விசுவாசத்தோடு ஆண்டவர் நோக்கி கேள், முழங்கால் படியிட்டு ஜெபி, கர்த்தருனை பெருக செய்யலாம். உன் வாழ்க்கை பெருக என்னங்க செய்யணும்? என்ன செய்யணும்? 2 காரியம் தான், முழங்கால் படியிடு, ஜெபி என்று வேதம் சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்தோனேசிய தேசத்தில் தீமோர் தீவு என்ற இடத்தில் ஒரு ஆலயம் இருக்கிறார். அந்த ஆலயத்துல மக்களுக்கு ராபோஜனம் கொடுப்பதற்கு ரசம் கிடைக்கவில்லை. விசுவாசத்தோடு கூட அந்த பாஸ்டர் என்ன பண்ணினார், ஒரு பாட்டில் தண்ணியை எடுத்து பீடத்திலே வைத்தார், ஜெபித்தார், பந்தியில் எல்லாருக்கும் பரிமாறினார். எல்லா மக்களும் இதுவரை இப்படிப்பட்ட ரசத்தை நாங்கள் சாப்பிட்டதில்லையே என்று சொன்னது மாத்திரமல்ல, அந்த பாட்டில் ரசம் கொட்ட கொட்ட பல ஆண்டுகளுக்கு வந்து கொண்டே இருந்தது என்று சொல்லி அந்த இந்தோனேசிய தீமோர், அந்த தீவினுடைய பாஸ்டர் சாட்சி சொல்கிறார். பெருக செய்கிறதே நீ கர்த்தரை விசுவாசித்தான். ஐயோ ஒன்றுமில்லைங்க, இன்னைக்கு ராமோஜன கோயில் இல்லைன்னு அவர் சொல்லல, தண்ணீரை பாட்டிலை நிரப்பிக் கொண்டு பீடத்தில் வைத்து ஜெபித்தார். அவருடைய விசுவாசம் ரசமாக மாறும் என்று சொல்லி மாறினது. அது மட்டுமல்ல, பல ஆண்டுகளுக்கு அந்த பாட்டில் இருந்து ரசம் குறையவில்லை என்று சொல்லி அவர் சாட்சி கொடுக்கிறார். அடுத்ததாக கேரி டென் பூம் என்ற ஒரு மிஷனரி ஜெயிலில் அடைக்கப்பட்டார். ஜெயிலில் சொன்னால் மிக கடுமையான தண்டனை, சோர்வு, அவருக்கு களைப்பு, என்ன செய்வது என்று தெரியவில்லை. இதனை கேள்விப்பட்ட ஒரு பக்தியுள்ள விசுவாசி
வைட்டமின் மாத்திரைகளை ஒரு பாட்டிலே அடைத்து அதை கொண்டு போய் ஜெயிலிலே அவரிடத்திலே கொடுத்து வந்தார். அந்த சகோதரன் விடுதலையாக மட்டுமாய் அந்த மாத்திரைகள் குறைந்து கொண்டது. இந்த மிஷனரியுடைய சாட்சி, கேரி டென் போம் தன்னுடைய சாட்சி, அவர் கொடுத்தது 100 மாத்திரையா இருக்கலாம், அவர் விடுதலை ஆகும் வரைக்கும் அந்த பாட்டில் இருந்த மாத்திரை குறையவே இல்லை, பெருகிக் கொண்டே இருந்தது என்று சொல்லி அவர் சாட்சி கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, பால் யாங்கி சோ என்ற பிலிப்பைன்ஸ் நாட்டினுடைய சபையில ஒரு ஏழை விசுவாசி சர்ச்சுக்கு ஹார்வெஸ்ட் பண்டிகை என்று தன்னிடத்தில் இருந்த ஒரு மூட்டை அரிசியை அரை மூட்டை கொண்டு வந்து ஆலயத்திலே படைத்தார். பின்பு அந்த பாதி மூட்டை வீட்டில அவர் எடுக்க 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 அந்த அரை மூட்டை அரிசி அப்படியே இருக்குது, எடுத்து எடுத்து சமைத்துக் கொண்டே இருந்தார். சபை மக்கள் எல்லாருக்கும் அதை எடுத்து கொண்டு கொடுத்து பல மாதங்கள் அரிசி குறையவே இல்லை என்று சொல்லி அந்த பக்தரும் சாட்சி கொடுக்கிறார். அப்படியானால் கர்த்தர் யார்? பெருக செய்கிறது. God will increase your wealth and make you surplus. எப்பொழுது கர்த்தரை நம்புகிற பொழுது அற்புதம், கர்த்தரை விசுவாசிக்கிற பொழுது அதிசயம், கர்த்தரை நீங்கள் நம்பி கேட்பீர்களானால், கீழ்ப்படிவீர்களானால், கர்த்தர் உங்கள் வாழ்விலே எல்லாவற்றையும் பெருக செய்து உங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். எனவே நாமும் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு கீழ்ப்படிவோம், கர்த்தருக்கு கொடுப்போம். மனதொழுக்க உடைய ஆண்டவர் போஷிப்பார், பெருகை செய்வார். அப்படிப்பட்ட ஆண்டவரை விசுவாசித்து நம்பி கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்ற வார்த்தையில நிலைத்திருப்போம். கர்த்தர் உங்கள் அனைவரையும் பெருகை செய்து ஆசீர்வதித்து காப்பாராக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளுடன் பரிசுத்தாவின் ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு மீண்டும் மீண்டும் உங்களை ஆசீர்வதித்து ஆண்டு காப்பாராக. நாம் அனைவரும் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் கடவுளே, உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களை மீண்டுமாய் ஒரு விசை உடைய சமூகத்தில் அழைத்து வந்திருக்கிறோம், நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாளிலே நாங்கள் கேட்ட செய்தி மனமாய் கர்த்தர் மனதுருக்கம் உள்ளவர், கர்த்தர் போஷிக்கிறவர், கர்த்தர் பெருக செய்கிறவர் என்ற வார்த்தைகளை கேட்க செய்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரை, இன்னும் நாங்கள் ஆலயத்தில் கூட முடியாதபடி, ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளை ஆச்சரிக்க முடியாதபடியாக ஒரு சூழ்நிலை இருக்கிறதே, இந்த சூழ்நிலை என் தேவன் அறிந்திருக்கிறேன். விரைவிலே நாங்கள் எல்லாரும் ஆலயத்திற்குள் பிரவேசிக்க, ஓய்வு நாளை ஆச்சரிக்க என் தேவன் உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் வேண்டுகின்றோம். கொரோனாவினால் பாதிக்கப்பட்டு உலகம் எங்கும் ஆண்டவரே மிகவும் வதைப்பட்டுக் கொண்டிருக்கிற அமெரிக்க ஐக்கிய நாட்டிற்காக, ரஷ்யாவிற்காக, இந்தியாவிற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஸ்வீடனுக்காக, ஜெர்மனிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிரேசிலுக்காக, ஆஸ்திரேலியாவுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. எல்லா தேசங்களுடைய கரம் இருக்கட்டும். தொடர்ந்து ஆண்டவரே, இந்தியாவிலே மகாராஷ்டிரா மாநிலத்திற்காக, டெல்லிக்காக, சென்னைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக திருச்சிக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, திருச்சியில கடந்த நாட்களிலே அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டு ஜீவனை இழந்திருக்கிறார்கள், பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்களை தேவன் கண்ணுக்கு பார்த்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபத்தினால் அன்றைய சுகத்தினால் வெளிநடத்த வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். தொடர்ந்து இறைவா, எங்கள் திருச்சிகளுடைய பேராயர் அவரது குடும்பத்தினருக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய முயற்சிகளுக்காக, அவருடைய திட்டங்களுக்காக ஜெபிக்கிறோம். தங்களுடைய ஆசீர்வதியும். அப்படியே ஆலோசனை சங்கத்திற்காக கூட ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஊழியர்கள் ஒவ்வொருவருக்காக, ஒவ்வொரு சபையிலும் இருக்கிற மக்களுக்காக, ஒவ்வொரு சபையிலும் இருக்கிற ஊழியர்களுக்காக, சபை பாகுபாடு இல்லாமல் எல்லா சபையிலும் இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லோரையும் ஆசீர்வதியும். உலக மக்களை, இந்திய மக்களை ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆண்டவரே, நீரே எங்களுக்கு வழியும் வாழ்வும் சத்தியமும் ஜீவனுமாயிருந்து காத்துக்கொண்டு விரைவிலே உண்மை நாங்கள் ஆராதிக்க அழைப்புக்குள் சந்தோஷமாய் பிரவேசிக்க உதவி செய்ய வேண்டுமா இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுடன் நல்ல பிதாவே. ஆமென். பரமனதற்கு எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல் செய்யப்படுவதாக. எங்கள் ஆகாரத்தை எங்கள் கடனாக நாம் உமக்கு ஆக்கல் மனிதரும் சோதனைகளை கொண்டு சித்தப்படாதும் தீவினை சொல்வார்கள். ராஜ்யம் வல்லமை மகிமையும் ஆண்டோட ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது
தமது திருமுகத்தை உன்மேல் பிரகாசிக்க செய்து உன்னிடம் கிருபை உள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உனக்கு பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் தந்தருளுவாராக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல நன்மைகளையும் மறவாதே. ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, இப்பொழுது அரசாங்கத்தின் ஆணைப்படியும் பேராயர்களுடைய அறிவுறுத்தலின்படியும் கிராம சபைகள் ஆகிய பாரத் நகர் காவேரி நகர் சபையில் ஞாயிற்றுக்கிழமைக்கு பதிலாக சனிக்கிழமையில் ஆராதனை நடைபெறுகிறது. பாரத் நகரில் காலை 9 மணிக்கும் காவேரி நகரில் மாலை 6 மணிக்குமாய் ஆராதனைகள் ஒழுங்கு செய்யப்பட்டு 2 வாரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் கலந்து கொள்ள விரும்பினால் அந்த ஆராதனையில் பங்கு பெறலாம். உங்களை அங்கோடு கூட அழைக்கின்றோம். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.